கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தேமுதிக கட்சி என்ன நிலைமைக்காகும் அப்படின்னு பலருமே யோசிச்சுட்டும் பயத்திலுமே இருந்தாங்க. ஆனா அதனை அசால்ட்டாக அவருடைய குடும்பத்தார் கையாண்டு கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வருடம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்குமே ரெடி ஆகிட்டும் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க யாருடனாவது கூட்டணி அமைப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புமே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. கேப்டனுடைய 2 மகன்கள்ல சண்முக பாண்டியன் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக சினிமா படங்கள் நடிப்பது, அவ்வப்போது கட்சி வேலைகளை கவனித்துக் கொள்வது அப்படின்னு அவர் பிஸியாக இருக்காரு. ஆனால் விஜய பிரபாகரன் அவர்களோ கட்சியுடைய மதிப்பை இன்னும் கூட்ட வேண்டும் அப்படின்னு அயராது உழைத்துக் கொண்டிருக்காரு. இவங்களுக்கு உறுதுணையாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுமே கட்சி வேலைகளை கவனிச்சுக்கிறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது விஜய பிரபாகரன் அவர்களுக்கு திருமண ஏற்பாடு நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே விஜய பிரபாகரன் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு தெரியல. அந்த திருமணம் நிச்சயதார்த்தத்துடன் முடிந்து விட்டது. அதன் பிறகு திருமணம் ஒரு சில ஆண்டுகளுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது மீண்டுமே விஜய பிரபாகரன் அவர்களுக்கு திருமண ஏற்பாடு நடைபெற்று வருதா. சோ இந்த திருமணத்திற்கு கோலிவுட்ல உள்ள டாப் பிரபலங்கள் பல பேருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா. அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது நம்ம அஜித் சார் தான். அஜித் சாருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. சோ கண்டிப்பாக அஜித் சார் இந்த திருமணத்துல கலந்து கொள்வார் அப்படின்னு ரசிகர்களுமே எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.